ஹலோ, வணக்கம். வெல்கம் டூ ஈஸி லேர்னிங் ஃபார் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க வந்து டிஎன்பிசி குரூப் 2ஏல வந்து பிரிலிம்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் ஷார்ட் பண்ணி எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் நெறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு ஒரு டாபிக்கா எக்ஸ்ப்ளைன் பண்ணி. அதே மாரி இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு போயம் எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற போயம் வந்து 6த் ஸ்டாண்டர்ட் டெர்ம் 2ல இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த போயம்ஸ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா, 6த் ஸ்டாண்டர்ட்ல இருக்க எல்லா போயமுமே நம்ப சிலபஸ்ல குடுத்திருக்க எல்லா போயமுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் நெறைய போயம்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு இத முடிச்சுட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா புக் எடுத்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி விட்டீங்க அப்டின்னாலே போதும். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. திருப்பி நீங்க ரிவிஷன்க்கு எடுத்து பார்த்துட்டாலே போதும். அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்க போது. சரிங்களா? ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற போயம் வந்து "ஃப்ரம் அ ரயில்வே கேரேஜ்" அப்டின்ற போயம் தான். இது 6த் ஸ்டாண்டர்ட் டெர்ம் 2ல இருக்க போயம். இதோட ஆத்தர் வந்து ராபர்ட் லூயிஸ் பால்ஃபோர் ஸ்டீவன்சன் அப்படின்றவரு. இவர பத்தி எந்த விஷயத்துல இருந்தெல்லாம் கொஸ்டின் வரலாம் அப்படின்னா, இவரோட நேஷனாலிட்டி கேட்கலாம். இன்னொன்னு இவரோட வொர்க்ஸ கேட்கலாம். இன்னொன்னு இவரோட பீரியட் மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். இது மட்டும் தான் எங்கேயுமே குடுத்துருக்காங்க. இவர பத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு 99% சான்ஸ் இருக்கு. ஏன்னா, இவர் மட்டும் தான் இருக்கிற எல்லா ஆத்தர்லயும் வச்சு ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட் சரிங்களா? ஸோ இவர பத்தி கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இவர் வந்து எந்த நாட்ட சேர்ந்தவர்? ஸ்காட்லாண்ட் நாட்ட சேர்ந்தவரு. இவர் வந்து ஸ்காட்டிஷ் நாவலிஸ்ட். இவரோட பீரியட் வந்து 13 நவம்பர் 1850லேருந்து 3 டிசம்பர் 1894 வரைக்கும். இவரோட வொர்க்ஸ் எல்லாம் என்ன பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 4 வொர்க் இங்க குடுத்துருக்காங்க. ட்ரெஷர் ஐலேண்ட், கிட்னாப், ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடி அண்ட் அ சைல்ட்ஸ் கார்டன் ஆஃப் வெர்சஸ். இந்த 4 புக் குடுத்துருக்காங்க. இத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்டின்னா, ஒரு சைல்ட வந்து ஒரு ஐலேண்ட்லேருந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கேஸா மாறிருச்சு. ஸ்டீவன்சன் அப்படின்றவர் வந்து ஒரு சைல்ட ஒரு ஐலேண்ட்லேருந்து கிட்னாப் பண்ணிட்டாரு. அது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் கேஸா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சைல்டுன்றது வந்து "அ சைல்ட் கார்டன் ஆஃப் வெர்சஸ்" அப்படின்ற அந்த புக்கு. நெக்ஸ்ட் வந்து ஐலேண்ட்லேருந்து கிட்னாப் பண்ணாரு அப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து ட்ரெஷர் ஐலேண்ட் அப்படின்ற புக்கு. கிட்னாப்டுன்றது ஆல்ரெடி இங்க குடுத்துருக்காங்க. அந்த கேஸா மாறுது வந்து ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் ஆஃப் டாக்டர் ஜெக்கில் அண்ட் மிஸ்டர் ஹைடி. ஸோ இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். இப்ப வந்து நம்ம போயம்க்குள்ள போலாம். ஸோ போயம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க வந்து உங்களுக்கு ஒரு லைன் குடுத்துருக்காங்க. "ஐ saw a tea vendor run past the window. I saw the tall trees flash past." ஸோ இந்த போயம் எப்படி ஆரம்பிக்குது? இல்ல இந்த போயமோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்டின்னா, இப்ப நம்ம ஒரு ட்ரெயின்ல பயணிக்கும்போது, நம்மளுக்கு என்ன தோணும் அப்டின்னா, நம்ப ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாரியும், ட்ரெயின் மூவ் ஆகும்போது மத்ததெல்லாம் தான் நம்ம வெளிய பார்க்குற விஷயம் எல்லாம் தான் மூவ் ஆயிட்டு இருக்கிற மாரி தோணும். கரெக்ட்டா? ஸோ ஒருத்தவங்க ட்ரெயின்ல பயணிக்கும்போது அவங்களோட அனுபவங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்டின்ற மாரி தான் இந்த போயம்ல எழுதப்பட்டிருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க அப்டின்னா, "ஃபாஸ்டர் தேன் ஃபேரீஸ்" ஃபேரீஸ விட ஃபாஸ்டர் தேன் விட்சஸ் மந்திரம் செய்றவங்கள விட ஃபாஸ்ட்டா பிரிட்ஜஸ் அண்ட் ஹவுஸஸ், ஹெட்ஜஸ் அண்ட் டிஷஸ். ஸோ பிரிட்ஜஸும், ஹவுஸஸ் இது எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. அண்ட் சார்ஜிங் அலாங் லைக் ட்ரூப்ஸ் இன் த பேட்டில். என்ன மாரி தோணுது அப்டின்னா, ஒரு போர்க்களத்துல படை வீரர்கள் எல்லாம் பேட்டில்க்கு போகும்போது எவ்ளோ ஃபாஸ்ட்டா சார்ஜ் பண்ணுவாங்களோ, அந்த மாரி இருக்கு. ஆல் த்ரூ த மெடோஸ் அண்ட் ஹார்ஸஸ் அண்ட் கேட்டில். கால்நடைகள், அதுக்கப்புறம் வந்து குதிரைகள், ஆ புல், அதுக்கப்புறம் அந்த வயல்வெளி இது எல்லாமே அப்படி ஃபாஸ்ட்டா இருக்கு. ஆல் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் ஹில் அண்ட் பிளெயின். எங்க அப்படின்னா, ஹில்ல கிராஸ் பண்ணி போகுது, பிளெயினையும் கிராஸ் ஆகுது. ஃப்ளை ஆஸ் திக் ஆஸ் டிரைவிங் ரெயின் அண்ட் எவர் அகெயின் இன் த விங்க் ஆஃப் அன் ஐ. கண்ண இப்படி இமைக்கிறதுக்குள்ள அது அப்படியே ஃபாஸ்ட்டா போயிருது அப்படின்ற மாரி. Painted stations whistle by. Here is a child who clambers and scrambles all by himself and gathering brambles அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சைல்டு வந்து அப்படியே அ தவழ்ந்து தவழ்ந்து நடக்கும்ல, அதுதான் கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ் ஆல் பை ஹிம்செல்ஃப் கேதரிங் பிராம்பிள்ஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இதுக்கான மீனிங் வந்து நம்ம பார்ப்போம். கீழயே நம்மளுக்கு குடுத்துருப்பாங்க. நான் அப்போ உங்களுக்கு என்னன்றத சொல்றேன். ஹியர்ஸ் அ ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேசஸ். ஒரு ட்ராம்ப் வந்து அங்க நின்னு பார்க்குறாரு. அண்ட் தேர் இஸ் அ கிரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் த டெய்ஸீஸ். ஆ ஒரு ட்ராம்ப் வந்து அந்த இடத்துல நின்னு பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு இடத்துல பார்த்தா, இந்த பூவெல்லாம் கட்டி வித்துட்டு இருப்பாங்க இல்லையா? மல்லிப்பூலாம் கட்டி வித்துட்டு இருப்பாங்கல்ல, அததான் இங்க குடுத்துருக்காங்க. கிரீன் ஃபார் ஸ்ட்ரிங்கிங் த டெய்ஸீஸ்.
ஹியர்ஸ் அ கார்ட் ரன் அவே இன் த ரோட். ஸோ ரோட்ல வந்து ஒரு கார்ட் வந்து கிராஸ் ஆகி போகுது. லம்பிங் அலாங் வித் அ மேன் அண்ட் லோட். ஒரு மேன் வந்து ஒரு பெரிய லோட வச்சுட்டு போறாரு. அண்ட் ஹியர் இஸ் அ மில் அண்ட் தேர் இஸ் அ ரிவர். ஒரு மில் இருக்கு. அந்த சைடு ஒரு ரிவர் இருக்கு. ஈச் அ கிளிம்ஸ் அண்ட் கான் ஃபார் எவர். இப்படி கண்ண மூடி நம்ம தொறக்கறதுக்குள்ள எல்லாமே போயிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இதுல என்னென்னலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவ்ளோ ஃபாஸ்ட்டா இருக்கான். ஃபேரீஸ விட ஃபாஸ்ட்டா, விட்சஸ விட ஃபாஸ்ட்டா இருக்காமா. ஹவுஸஸும், பிரிட்ஜஸும் இதெல்லாம் ஃபாஸ்ட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு போர்க்களத்துல படை வீரர்களால எப்படி ஃபாஸ்ட்டா ஆப்போசிட் டீம தாக்க போவாங்களோ, அந்த மாரி ஃபாஸ்ட்டா போகுது. என்னென்னலாம் பார்க்குறாங்கன்னா, ஹார்ஸஸ் பார்க்குறாங்க, கேட்டில் பார்க்குறாங்க, ஹில்லு, பிளெயினு இது எல்லாமே ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுது. எப்படி ஃபாஸ்ட்டா மூவ் ஆகுதுன்னா, கண்ண இமைக்கிறதுக்குள்ள ஃபாஸ்ட்டா மூவ் ஆயிருது. ஒரு சைல்டு இருக்கு. அது தாவி அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து வருது. அது ஏதோ எடுக்க பாக்குது. ஒரு ட்ராம்ப் வந்து அங்க நின்னு பாத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பூவெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. ஒரு கார்ட் இருக்கு ரோட்ல. அதே மாரி ஒரு மேன் பெரிய லோட வச்சுட்டு நின்னுட்டு இருக்காரு. ஒரு மில்ல பாக்குறாங்க. ஒரு ரிவர பாக்குறாங்க. எல்லாம் பாக்குறது எப்படின்னா, இப்படின்றதுக்குள்ள கண்ண மூடி கண்ண திறக்கறதுக்குள்ள போயிருது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளவே தான் இந்த போயம். இதுல நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா, மெயினா ஆத்தர பத்தி, அதுக்கப்புறம் சில வேர்ட்ஸுக்கான சினோனிம் அதாவது மீனிங்க பாத்துக்கோங்க. அப்புறம் அப்ரிசியேஷன் போயம். இத மட்டும் பார்த்தோம்னாலே இந்த போயம் முடிஞ்சிருச்சு. சரி இந்த வேர்ட்ஸ்க்கு மீனிங் எல்லாம் நம்ம பார்க்கலாமா? இங்க சார்ஜ் அப்டின்னா டு மேக் அ ரஷ் ஆர் சடன் அட்டாக் அப்பான் அ பெர்சன் ஆர் திங். டக்குன்னு ஒருத்தர போய் அட்டாக் பண்றது. அதுக்கப்புறம் ஒரு இப்டி ஒரு ஜாக் டக்குன்னு எந்த ஒரு விஷயமும் செய்யறது வந்து சார்ஜ். ஃபாஸ்ட்டா செய்யறது சார்ஜ். அட்டாக் பண்றது அப்டின்ற மாரி சொல்றாங்க. கிளாம்பர் அப்டின்னா கிளைம் பண்றது. இல்ல கிளாம்பர் அப்டின்னா ஒரு மாரி ஆக்வர்டா ம அப்படியே ஒரு மாரி தவழ்ந்து தவழ்ந்து ஆக்வர்டா கொஞ்சம் நடக்க தெரியாம நடக்கிற சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து போறத வந்து கிளாம்பர்ன்னு சொல்றாங்க. பிராம்பிள்ஸ் அப்படின்னா பிரிக்கி ஸ்கிராம்பிளிங் ஸ்க்ரப் ஆஃப் அ ரோஸ் ஃபேமிலி எஸ்பெஷலி அ பிளாக்பெர்ரி. ஸோ இங்க பிராம்பிள்ஸ்ன்னு சொன்னாங்கல்ல. எத பிராம்பிள்ஸ்ன்னு சொன்னாங்க? அந்த சைல்டு வந்து அந் இந்த சைல்டு வந்து கேதரிங் பிராம்பிள்ஸ். இந்த சைல்டு வந்து பிராம்பிள்ஸ் எடுக்க போகுது அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ பிராம்பிள்ஸ்ன்றது ஒண்ணும் இல்ல. ஆ பிளாக்பெர்ரியோட ஒரு ஃபேமிலி. ரோஸ் ஃபேமிலியோட அந்த பிளாக்பெர்ரியோட ஒரு ஃபேமிலின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் பிராம்பிள்ஸ். ட்ராம்ப்ன்றது a person who travels from place to place. நாடோடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அவங்கள தான் வந்து ட்ராம்ப் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா, வேலை தேடி பிச்சைக்காரங்களா போற மாரி இருக்கவங்கள தான் ட்ராம்ப். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கிங் அப்படின்றது பூ கட்டுறது ஒண்ணும் இல்ல. ஒரு பெரிய நூல் எடுத்து அந்த பூ கட்டுவோம்ல, அந்த பெருசா இருக்க அந்த கோர்வைக்கு பேரு ஸ்ட்ரிங்கிங். ஸோ, இங்க வந்து லம்பிங் அப்படின்றது வந்து கேரி வித் டிஃபிகல்டி. ரொம்ப பெரிய லோட வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்குவோம் இல்லையா? அதுக்கு பேரு தான் லம்பிங். கிளிம்ஸ் அப்படின்றது வந்து இப்படின்றதுக்குள்ள போறது. இப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவோம்ல, இப்படி டக்குன்னு பார்க்கறது வந்து கிளிம்ஸ். டக்குன்னு பார்த்துட்டு திரும்புறது வந்து கிளிம்ஸ். ஒரு ஒரு வெறும் ஷார்ட் டியூரேஷன்ல நம்ம ஒரு அ பார்வை பார்த்தோம்னா, அதுக்கு பேரு கிளிம்ஸ்ன்னு சொல்றோம். சரிங்களா? சார்ஜ், கிளாம்பர், பிராம்பிள்ஸ், ட்ராம்ப், ஸ்ட்ரிங்கிங், லம்பிங், கிளிம்ஸ். ஸோ இவ்வளோதான். இதுக்கப்புறம் அப்ரி இதுலருந்து கொஸ்டின்ஸ் எதுலருந்து கொஸ்டின் வரும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து போயம்லேருந்து கொஸ்டின் வரும். ஆத்தர்லேருந்து கொஸ்டின் வரும். இன்னொன்னு வந்து சினோனிம்ஸ், ஆன்டோம்ஸ்லருந்து கொஸ்டின் வரும். ஸோ இத நீங்க ஒரு டைம் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பர் எது டெஸ்ட் போட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லா ஆன்ஸருமே தெரியும். ஏன்னா, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான போயம். இதுல ஏதாவது பார்க்கணும் அப்டின்னா, சரி நம்போ இங்க வந்து குடுத்துருக்காங்க. என்னன்னா, சிமிலினா என்னன்னு கேட்டுருக்காங்க. ஸோ டைரக்ட் கம்பேரிசன். ஒரு லைன்ல வந்து இதே மாரி அது அப்படின்ற மாரி டைரக்ட்டா 2 விஷயத்த கம்பேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிமிலி. இத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டைரக்ட்டாவே லைக், ஆஸ் இல்ல சோ அந்த மாரி வேர்ட்ஸ் வந்திருக்கும். அப்படி வந்துருந்துச்சுனாலே நீங்க கண்ண மூடிட்டு சிமிலின்னு போட்டுருக்கலாம். சரிங்களா? சிமிலி இஸ் a figure of speech that directly compares two things. Similes எக்ஸ்பிளிசிட்லி யூஸ் கனெக்டிங் வேர்ட்ஸ் சச் as லைக் அண்ட் ஆஸ் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம என்ன போயம் பார்க்கலாம் அப்படின்னா, டீம் வொர்க் அப்படின்ற போயம் வந்து நம்ம பார்க்கலாம். இதுவுமே உங்களுக்கு வந்து 6த் ஸ்டாண்டர்ட் டெர்ம் 2ல இருக்க போயம் தான். 6த் ஸ்டாண்டர்ட் டெர்ம் 2ல இருக்க போயம் தான். ஸோ டீம் வொர்க் அப்படின்றது வந்து எங்க இருக்கு அப்படின்னா, 6த் ஸ்டாண்டர்ட் டெர்ம் 2ல ஃபர்ஸ்ட் போயமா குடுத்துருக்காங்க. 98 பேஜ்ல. ஸோ டீம் வொர்க் அப்படின்ற போயம் எழுதினவர் யாரு அப்படின்னா,
ஏஎல் கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏஎல் கெஸ்ட் யாரு அப்படின்னா ஆ வந்துருச்சு. ஸோ இதுதான் அந்த போயம். ஸோ இது வந்து டீம் வொர்க் அப்படின்ற போயம். ஸோ இத எழுதின ஆத்தர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் சரிங்களா? இஏ கெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அதான் அவரோட ஃபுல் நேம். இவரோட பீரியட் வந்து 1881 டூ 1959 குடுத்துருக்காங்க. 1881லருந்து 1959. ஸோ இவர பத்தின இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸே நெறையா இருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இஏ கெஸ்ட் அப்படின்றவர் வந்து இவரோட கரியர் எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னா, 1895ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இந்த 1895ல அவரோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும் அப்டின்னா, 14 இயர்ஸ் தான் இருந்திருப்பாரு. ஸோ 14 இயர்ஸ்ல அவரோட கரியர ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வென் ஹிஸ் வொர்க் ஃபர்ஸ்ட் அப்பியர்ட் ஸோ இவரோட கரியர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இவரோட வொர்க் வந்து டெட்ராய்ட் ஃப்ரீ பிரஸ் அப்டின்ற ஒரு இதுல வந்து பப்ளிஷ் ஆகும்போது இவரோட கரியர் ஸ்டார்ட் ஆகுது. ஹிஸ் காலம் வாஸ் சிண்டிகேட்டட் இன் ஓவர் 300 நியூஸ்பேப்பர் அண்ட் ஹி கேம் டூ நோன் ஆஸ் த போயட் ஆஃப் த பீப்பிள். ஸோ இவரோட வொர்க் எல்லாம் வந்து 300 நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதே மாரி இவர இவரோட ஃபேமஸ் இவருக்கு என்ன டைட்டில் குடுத்துருக்காங்க அப்டின்னா, இவரோட பட்டம் என்ன அப்டின்னா, த போயட் ஆஃப் த பீப்பிள் அப்டின்றது வந்து இவர் வந்து இவருக்கு குடுத்த டைட்டில். கெஸ்ட் வாஸ் மேட் போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன். ஸோ இதுவுமே அவருக்கான டைட்டில் தான். இது யார் வந்து போயட் லாரேட் ஆஃப் மிச்சிகன் அப்டின்னு சொல்லி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் அப்டின்றது நீங்க குடுக்க வேண்டிய ஆன்சர். யாரு வந்து த போயட் ஆஃப் த பீப்பிள் அப்டின்னு கேட்டாலும் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் தான். த ஒன்லி போயட் டூ ஹேவ் பீன் அவார்டட் திஸ் டைட்டில். ஸோ இவருக்கு மட்டும் தான் இந்த பட்டம் குடுத்திருக்காங்க. ஹிஸ் போயம் ஆஃபன் ஹேட் அன் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டிமிஸ்டிக் வியூ ஓவர் எவ்ரிடே லைஃப். ஆப்டிமிஸ்டிக் அப்டின்னா எப்போதுமே பாசிட்டிவ் வியூலயே இவரோட போயம் எல்லாமே அமைந்திருக்கும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இப்ப நம்ம போயம்க்குள்ள போலாம். ஸோ இந்த போயம் வந்து டீம் வொர்க். இதுக்குள்ள என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு டீம் வொர்க் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எழுதியிருக்காங்க. ஒரு டீம் வொர்க்னா எப்டி இருக்கணும்? அத வந்து வெளி உலகம் டீம் வொர்க்க எப்படியெல்லாம் பாக்குது அப்டின்ற மாரி. இட்ஸ் ஆல் வெரி வெல் டூ ஹேவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் அண்ட் இட்ஸ் ஃபைன் டூ பி கவுண்டட் அ ஸ்டார். ஒரு டீம்னா நெறைய பேர் இருப்பாங்க. அதுக்குள்ள நீங்க ஒருத்தரா ஒரு ஸ்டார் மாரி கவுண்ட் ஆகுறது பரவால்ல. நீங்க தனியா தெரியலனாலும் ஒரு டீம்க்குள்ள இருந்து நீங்க ஒரு மெம்பரா தெரியறது நல்ல விஷயம். அதுக்கு வந்து கரேஜும், ஸ்கில்லும் தேவ அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் த மேன் யூ ஆர். இது மட்டுமே நீங்க யாரு அப்டின்றத வந்து நிர்ணயிக்காது. ஃபார் தேர்ஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே. தனியா ஒருத்தவங்க வெளாண்டா வந்து அ இல்ல. ஒரு டீம்ல வந்து தனி மனிதனா ஒரு விஷயம் பண்ணி எதுவுமே சாதிக்க முடியாது. டீம்ல இருக்க எல்லா மெம்பர்ஸும் வொர்க் பண்ணும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. "வி மஸ்ட் வொர்க் டூ பிக்கர் ஸ்கீம்." தனியா ஒருத்தனால எதுவுமே தனியா நின்னு பண்ண முடியாது. ஆனா ஒரு டீமா இருந்தா எந்த ஒரு பெரிய விஷயமா இருந்தா கூட பண்ணலாம் அப்டின்னு சொல்றாங்க. அண்ட் த திங் தட் கவுண்ட்ஸ் இன் த வேர்ல்ட் டுடே இஸ் ஹவ் யூ புல் வித் த டீம். இன்னைக்கு இந்த உலகம் வந்து என்ன பாக்குது அப்டின்னா, நீங்க ஒரு டீம் பிளேயரா எப்படி இருக்கீங்க அப்டின்றத தான் பாக்குது. திஸ் மே சவுண்ட் யுவர் பிரேஸ் அண்ட் கால் யூ கிரேட். தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம். பட் யூ மஸ்ட் வொர்க் வித் யுவர் ரன்னிங் மேட். அவங்க உங்கள என்ன வேணாலும் சொல்லலாம். உங்கள புகழலாம். நீங்க பெரிய கிரேட்ன்னு சொல்லலாம். உங்களுக்கு வேற நெறைய ஃபேம் கிடைக்கலாம். ஆனா, என்னைக்கா இருந்தாலும் நீங்க உங்களுக்கு கூட இருக்க ரன்னிங் மேட் கூட தான் நீங்க வொர்க் பண்ணணும். ஆர் யூல் நெவர் வின் த கேம். உங்க கூட இருக்கவங்க கூட சேர்ந்து நீங்க வொர்க் பண்ணும்போது, உங்களோட டீம் கூட சேர்ந்து வொர்க் பண்ணும்போது மட்டும் தான், உங்களோட டீம்ம நீங்க வின் பண்ண வைக்க முடியும். நீங்க தனியா இருந்து உங்களுக்கு புகழ் கிடைக்கணும், பேரு கிடைக்குது அப்படின்ற மாரி பண்ணீங்கன்னா, அதனால யூஸ் இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆர் நெவர் த வொர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பை த மேன் வித் த செல்ஃபிஷ் ட்ரீம். ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் பேட்டில் இஸ் ஒன். நம்ம தோத்தாலும் சரி, நம்ம ஜெயிச்சாலும் சரி, பை பை த ஸ்பிரிட் ஆஃப் டீம். டீம் கூட இருந்து தான் நம்ம 2யும் பண்ணும். எய்தர் நம்ம தோக்கலாம், இல்ல ஜெயிக்கலாம். ஆனா நம்ம ஒரு டீம்க்குள்ள இருக்கணும். யூ மே திங்க் இட் டு பி ஃபைன் praised for skill, but a greater thing to do. It is set your mind and set your will on the goals that just in view. ஸோ நீங்க உங்க மைண்ட்ல நீங்க என்ன கோல் வச்சிருந்தாலுமே, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருந்தாலும் பரவால்ல. ஆனா எப்போதுமே நீங்க ஒரு டீம்ல நல்ல பிளேயரா இருக்கணும்ன்றத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன் டூ ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம்.
அ உங்களோட ஃபெல்லோமென் அப்படின்றது யார சொல்றாங்கன்னா, உங்க டீம்மேட்ட தான் சொல்றாங்க. உங்க ஃபெல்லோமென் அதாவது உங்க டீம்மேட்டுக்கு வந்து ஸ்கோர் பண்றதுக்கு நீங்க உதவியா இருப்பீங்க. எப்போ அப்படின்னா, அவங்க நம்பிக்கைய இழக்கும்போது, நீங்க உங்களோட நம்பிக்கைய குடுத்து, உங்களோட ஸ்கில்ஸ் அந்த டீம் ஒர்க்ல போட்டு, நீங்க வந்து உங்க டீம வந்து ஜெயிக்க வைக்கலாம். அதுக்கு ஒரு ஹோப் குடுக்கலாம்னு சொல்றாங்க. இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர். இப்படி பண்ணும்போது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சாலும், நீங்க உங்களோட இன்புட்ட குடுத்து ஒரு டீமா வொர்க் பண்ணீங்க அப்டின்னா, முடிஞ்சிருச்சு அப்டின்னு எந்த விஷயமும் கிடையாது. அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். நீங்க வந்து அந்த டீம்க்காக நீங்களே ஃபைட் பண்ணும்போது எல்லாமே சாதிக்கலாம் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இவ்வளவே தான் இந்த போயம். இதுல ரொம்ப பெரிய கொஸ்டின்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆத்தர பத்தினது தான் ரொம்ப பெரிய கொஸ்டின். இதுல நம்ம சினோனிம் என்னன்னு பார்த்தரலாம். டீட் அப்டின்னா வந்து ஒரு ஆக்ட் இல்ல ஒரு அச்சீவ்மென்ட். ஒரு பெரிய செயல் அத வந்து நம்ம டீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்கீம்னா உங்களுக்கு தெரியும் பிளான். ஃபேம் அப்படின்றது குளோரி. மேட் அப்படின்றது நம்மளோட பார்ட்னரையோ, நம்ம ஃப்ரெண்டையோ, நம்ம கம்பேனியனோ சொல்றது. ஸ்பிரிட்னா வந்து வில் ஆர் டிட்டர்மினேஷன். தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ஓவர தான் இங்க வந்து ஓ அப்போஸ்ட்ரோபி ஆர்இன்னு குடுத்துருக்காங்க. போயட்லலாம் ஓவர வந்து ஓ அப்போஸ்ட்ரோபி ஆர்இன்னு தான் எழுதுவாங்க. ஸோ இதுதான் இங்க குடுத்துருக்காங்க. இது பெருசா உங்களுக்கு பெரிய கொஸ்டின்ஸ் எதுவுமே கிடையாது. சரி இது பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். கன்ட்ராக்ஷன். ஸோ கன்ட்ராக்ஷன் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. ஒரு வேர்ட வந்து ஷார்ட்டன்ட் ஃபார்ம்ல இருக்கும். சரிங்களா? இப்போ இட் இஸ் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இட்ஸ் நம்ம எழுதுறோம். இட் போட்டு அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடுறோம். சரிங்களா? இட் இஸ தான் நம்ம இட்ஸ்ன்னு எழுதுறோம். டஸ் நாட் அப்படின்றது வந்து டஸ்ன்ட்ன்னு எழுதுவோம். தேர் இஸ் அப்படின்றது வந்து தேர்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது இம்பார்ட்டன்ட். கொஸ்டின்ல கேட்பாங்க. இது போக நீங்க அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ வந்து ஒரு டைம் நீங்க பார்த்துக்கலாம். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, "இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன் டூ ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம் அண்ட் இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம்." வாட் டஸ் இட் ரெஃபர் ஹியர்? இட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. டீம் வொர்க்க தான் சொல்லுது. அதுக்கப்புறம் ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. ரைமிங் ஸ்கீம் அப்படின்னா, இந்த ரைமிங் வேர்ட்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு லைன்ல லாஸ்ட்டா இருக்க வேர்ட்ஸ பார்க்கணும். எப்படி ரைமிங்ல வருது. இங்க வந்து ஸ்கோர், ஓர் அப்படின்ற சவுண்ட்ல வருது. சீம், இம்ன்ற சவுண்ட்ல முடியுது. இந்த ஓரும், இம்மும் சேமா இருக்கா? இல்ல. ஸோ இந்த ஓர வந்து நம்ம ஏன்னு லேபிள் பண்ணிக்கலாம். இந்த சீம்ன்றத வந்து பி சவுண்டுன்னு லேபிள் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஓன்னு இருக்கு. ஓவர்ன்னு இருக்கு. எந்த மாரி சவுண்ட் வருது? ஸ்கோர், ஓர் அது 2மே ஒரே சவுண்டா இருக்கு. ஸோ இங்க என்ன லேபிள் பண்ணியிருக்கோம்? ஏன்றது. ஸோ இங்கேயுமே நம்ம ஏன்ற ஸ்கீம குடுக்கலாம். இங்க சீம் இம்முன்னு முடியுது. டீமும் இம்முன்னு முடியுது. அப்ப இது 2க்குமே பி வரும். ஸோ வந்து உங்களோட ரைம் ஸ்கீம் வந்து ஏபி, ஏபி. ஸோ இதுதான் ஆன்சர். இப்படிதான் நீங்க வந்து ரைம் ஸ்கீம் கண்டுபிடிக்கணும். Next, they may sound you praise and call you great. They may single you out of fame, but you must work with a running mate or you'll never win the game. Whom does they refer to? thேன்றது வந்து பீப்பிள தான் சொல்றாங்க. விச் லைன் டாக்ஸ் அபௌட் த டீம் ஸ்பிரிட். இங்க வந்து எந்த லைன் அப்டின்னா, பட் யூ மஸ்ட் வொர்க் வித் த ரன்னிங் மேட் அப்டின்ற இந்த லைன் தான் டீம் ஸ்பிரிட்ட பத்தி பேசுது. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் லைன்ஸ். ஸோ கிரேட் மேட் அப்டின்றது ரைமிங். அப்புறம் வந்து ஃபேம் கேம் அப்டின்றது ரைமிங். ஸோ இவ்ளோ தான் இந்த போயம். இத தாண்டி உங்களுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க ஒரு டைம் அ இந்த வீடியோவ பார்த்ததுக்கு அப்புறமா புக் எடுத்து ஒரு டைம் போயம ரீட் பண்ணிட்டு, நீங்களே என்ன ஆன்சர் வரும் அப்படின்ற மாரி போட்டு பார்த்தீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் நீங்க ரிவிஷனுக்கு இத எடுத்தா போதும். ஏன்னா, அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்லோவா, ஸ்டடியா படிச்சுட்டுருக்கோம். படிக்கிறது எல்லாத்தையுமே விட்றாதீங்க. மெயினா உங்களுக்கு தேவை ரிவிஷன் தான். 2 நாளைக்கு ஒரு டைம் படிச்சது எல்லாத்தையும் எடுத்து ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? இன்னைக்கு வந்து நம்ம இந்த 2 போயம்ஸ் முடிச்சிருக்கோம்ல. இதோட 6த் ஸ்டாண்டர்ட்ல இருக்க எல்லா போயம்ஸுமே முடிச்சுட்டோம். டெர்ம் 1, டெர்ம் 2, டெர்ம் 3 எல்லா போயம்ஸுமே முடிச்சுட்டோம். நீங்க வேணா லிஸ்ட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சுச்சு அப்டின்ட்டு விட்றாதீங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து நீங்க டெஸ்ட் கூட போட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அண்ட் வீடியோஸ் நம்ம சேனல்ல வரப்போது. ஸோ கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.